திமுக கூட்டத்துக்கு நீங்க போனா 200 ரூபாய் உங்களுக்கு பணம் கொடுப்பான். இங்க விஹெச்பி பொறுப்பாளர் அறிவிக்கிறாரு, முடிஞ்ச உடனே 200 ரூபாய் பணம் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அங்கே போனா கூட்டத்துக்கு கூப்பிடும் போதே வேன்ல பிரியாணி வாசம் கம கமன்னு இருக்கும். இங்க வந்தா முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு உணவு பிரசாதம் இருக்குன்னு சொல்றாரு. சொல்லும் போதே பிரசாதம்னா அது என்ன தயிர் சாதமா இருக்கும், இல்லைன்னா லெமன் சாதமா இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். அப்படி கோழி பிரியாணியும் குவாட்டரும் இல்லாமல் கூடுகிற கூட்டம் நங்கநல்லூர்ல நடக்கிறது என்றால், நிகழ்ச்சி வருவதற்கு 200 ரூபாய் பணம் இல்லைங்க, அந்த உடன்பிறப்புகள் நாங்கள் இல்ல, வந்து கேட்டுவிட்டு நாங்கள் தர்மரக்ஷர் நிதி கொடுப்போம் என்று சொல்ற ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால், அப்படி ஒரு கூட்டத்தை RSSனால, இந்து முன்னணினால, விஸ்வ இந்து பரிஷத்தினால மாத்திரம்தான் இந்த தமிழ்நாட்டை நடத்த முடியும் என்பதை இந்த பொதுக்குழு கூட்டம் நிரூபித்துக் கொண்டிருக்குதுங்க. இது சாதாரண மாற்றம் இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு இந்து ஒற்றுமையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஹிந்து ஒற்றுமை வர வேண்டும் என்றால் முதல்ல ஹிந்து உணர்வு வரணும். உணர்வு இருந்தா தான் ஒற்றுமையே வரும். ஹிந்துவுக்கு உணர்வு இல்லை என்று சொல்லவே முடியாது. இந்துவுக்கும் உணர்வு இருக்கு. உப்பு போட்டு திங்கிறவன் தான் இந்து. தன் ஊரை பற்றி யாராவது குறை சொன்னா கோபம் கொப்பளித்துக் கொண்டு வருகிறது. நங்கநல்லூர்காரன் எல்லாம் சரியில்லைன்னு யாராவது சொல்லிவிட்டான்னு வச்சுங்க, கோபம் கொப்பளித்துக் கொண்டு வருகிறது. தான் சார்ந்த ஜாதியை பற்றி யாராவது சொல்லிவிட்டா, குறை சொல்லிவிட்டா, அவ்வளவுதான், கோபம் கொப்பளித்துரும். என்ன வேணாலும் பார், 2ல 1 பார். என் வீட்டை குறை சொல்லுகிறான், கோபம் வருகிறது. என் குடும்ப உறுப்பினர்களை பற்றி குறை சொல்லிட்டான், கோபம் வருது. நம்ம சகோதரிகள்லாம் யாராவது வீட்டுக்காரரை வீட்டுக்குள்ள படுத்தி வைப்பாங்க, அது வேற. வெளியில யாராவது வீட்டுக்காரரை குறை சொல்லிட்டா விட மாட்டாங்க. என் புருஷனையா குறை சொன்ன, 2ல 1 பண்ணிடுறேன் பார். கோபம் வருது இல்ல, உணர்வு இருக்கிறதுனால தான் அந்த கோபம் வருது. கலைஞர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால பூம்புகார்னு ஒரு சினிமாவுக்கு கதவசம் எழுதினார். உங்களுக்கு தெரியும், விஜயகுமாரின்னு ஒரு நடிகை இருந்தாங்க, அந்த அம்மா தான் அதுல கண்ணகியா நடிச்சாங்க. அந்த படம் வந்து முடிச்ச உடனே சிலப்பதிகாரத்தை பத்தின படம், கோவலன் கண்ணகி. தமிழ்நாட்டில் இருக்கிற விஸ்வகர்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லாம் கலைஞருக்கு ஒரு பாராட்டு கடிதம் எழுதினாங்க. ஏன் பாராட்டு கடிதம் எழுதணும்? அந்த கதையில, பூம்புகார் படத்துல, அந்த கண்ணகியினுடைய கால் சிலம்பை ஒரு அமைச்சன் மாற்றி எடுத்து வைத்து விடுகிறார். கால் சிலம்பை திருடியவர் அமைச்சர். மறுநாள் பாண்டியன் நெடுஞ்செழியன் அதை கோவலன் திருடியதாக புரிந்து கொண்டு மரண தண்டனை விதித்து விடுகிறான். இப்படிதான் பூம்புகார் கதை வருது. ஆனால் சிலப்பதிகார கதை நீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. சிலப்பதிகாரத்தில் என்ன வருகிறதுன்னா, அந்த கால் சிலம்பை மாற்றி அதை திருடியவர் ஒரு பொற்கொல்லர். ஒரு பொற்கொல்லர் திருடியதாகத்தான் இளங்கோவடிகள் கதையில் இருக்கும் சிலப்பதிகாரத்தில். கலைஞர் அதை ஒரு அமைச்சர் திருடியதாக மாத்திருப்பார். மந்திரியானா அவன் திருடத்தான் செய்வான்னு முதல்ல சொன்னதே கருணாநிதி தான். பாருங்க எவ்வளவு தீர்க்க தரிசி பாருங்க. என்னைய மந்திரியாக்குனால் நான் திருட வேண்டாம்னு அந்த படத்திலேயே சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அது தெரியாம நாமெல்லாம் அதிமுக காரனுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால சிலப்பதிகார கதை வேற. இன்னைக்கு திருடுறவன் மந்திரி தானே, அதனால மந்திரி திருடுனதா காமிச்சிருக்காரு. ஆனால் பாருங்கள், ஒரு உணர்வுள்ள சமுதாயம் தங்கள் மீது 2000 ஆண்டுகளாக இருந்த ஒரு வரலாற்று களங்கத்தை ஒருத்தர் கதைவசனம் மூலமாக அதற்கு மாற்றி எழுதியிருக்கிறார் என்பதை தெரிந்து அதை பாராட்டுகிறதே, அது உணர்வுள்ள சமுதாயம் என்று நான் அதை பாராட்டுகிறேன். அதுதான் அந்த உணர்வு வேணும். நமக்கு தெரியும், சுஜாதான்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார். நிறைய பேர் இங்க சுஜாதா ரசிகர்கள் இருப்பீங்க, நானே சுஜாதா ஃபேன். அவர் குமுதம் பத்திரிகையில் ஒரு தொடர் கதை எழுதினார். அந்த கதைக்கு பேரு கரை கடந்த குரத்தி அப்படின்னு எழுதினார். உடனே அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த முதல் இஷ்யூ வந்த உடனே கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. குமுதம் பத்திரிகையை ரோட்ல போட்டு எரிச்சாங்க. சுஜாதாவுக்கு கடுமையா கண்டனம் தெரிவிச்சாங்க. அதற்கப்புறம் 2வது அத்தியாயத்தில் கரை கடந்த ஒருத்தி அப்படின்னு அந்த கதை திருத்தி எழுதப்பட்டது. ஏன்? உணர்வுள்ள சமுதாயமா. நான் என்ன படிச்சிருக்கிறேன், நான் எஸ்சியா, எஸ்டியா, எம்பிசியா, ஓபிசியா, பொதுப்பட்டியலான்னு இல்லை. என் சமுதாயம் என் கண் முன்னால் அவமானப்படுத்தப்பட்டால், சிறுமைப்படுத்தப்பட்டால் நான் பொங்கி எழுவேன் என்பதை காண்பித்த சமுதாயம். அதனால் நான் அதை பாராட்டுகிறேன். பாராட்டித்தானே ஆகணும்.
சிவகவின்னு ஒரு சினிமா. அந்த சினிமால MK தியாகராஜ பாகவதர் ஹீரோவா நடிச்சிருக்கிறார். 1940களில் வந்த படம். அந்த படத்துல ஒரு பாட்டு எழுதினாங்க. அந்த பாட்டை தியாகராஜ பாகவதரே பாடியிருக்கார். MKT என்ன பாடியிருக்காரு தெரியுமா? முகமது சந்திர பிம்பமோ அப்படின்னு ஒரு பாட்டு. முகமது சந்திர பிம்பமோ அப்படின்னு பாடினோடனே அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே அப்படி ஒரு பாட்டு வருதுன்னு சேர்ந்து முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து கடுமையான ஆட்சேபனை செஞ்சுட்டாங்க. முகமது அப்படின்னா இவர் முகம் அது அப்படின்னு காதலியினுடைய முகத்தை சொல்ற பாட்டு அது. அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்? முகமது நபியை பத்தி சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படி பாட்டு வரக்கூடாது, நாங்கள் ஆட்சேபிப்போம் என்று சொன்னதுனால முஸ்லீம்களுடைய ஆட்சேபனையை எடுத்துக்கொண்டு வதனமே சந்திர பிம்பமோ அப்படின்னு மாறி போச்சு. இப்ப பழைய MKT ரசிகர்கள் யாராவது இருந்தீங்கன்னா அந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. சிவகவி படத்துல வரும், வதனமே சந்திர பிம்பமோன்னு MKT பாடுவார். முகமது சந்திர பிம்பமோ வதனமே மாறி போச்சு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே. இப்ப என்ன நடக்குது? படம் ரிலீஸ் ஆகி இந்து மதத்தை அவமானப்படுத்தி, இந்துக்களை கேவலப்படுத்தி, நமது கோவில்களை கொச்சப்படுத்தி என்ன படம் எடுத்தாலும் அதை பத்தி யாரும் கண்டுக்கிறது இல்லை. அது பாட்டு ஓடுது. டெக்கான் ஹெரால்டு ஒரு பத்திரிகை. ராமகிருஷ்ண ஹெக்டே கர்நாடகாவில் முதலமைச்சராக இருக்கும்போது 80களில் அந்த டெக்கான் ஹெரால்டு பத்திரிகையினுடைய ஞாயிற்றுக்கிழமை எடிஷன்ல, சண்டே எடிஷன்ல ஒரு சின்ன கதை வருது. அந்த கதைக்கு பேரு முகமது தி இடியட் அப்படின்னு கதை. அந்த கதை வந்த உடனே காலையில் அந்த பத்திரிகையில கதை வருது. அடுத்து 11-12 மணிக்குள்ள டெக்கான் ஹெரால்டு பத்திரிகை அலுவலகம் பெங்களூர்ல அடித்து நொறுக்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறது. என்ன புரிஞ்சுக்கிட்டா? முகமது அப்படின்னு சொன்ன உடனே ப்ராஃபெட் முகமது, நபிகள் நாயகம் அவர்களை பற்றி எழுதியிருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டான். அடிக்க வந்தவன் எரிக்க வந்தவன் யாருக்கும் இங்கிலீஷே தெரியாது, ஆனாவனாவே தெரியாதவன், ABCDயே தெரியாதவன்லாம் வந்து அதை எரிச்சிட்டான். ஆனா உண்மை என்ன? அந்த கதையில முகமதுன்னு ஒரு பாத்திரம் வருது, ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் பத்தி அவர் அப்படி எழுதியிருக்கிறார் எழுத்தாளர். தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயம். அதே கதையில ஒரு பாலியல் தொழிலாளி, ஒரு பெண் தொழிலாளி, அந்த தொழிலாளியினுடைய பேரை சீதான் வச்சிருக்கான் அந்த கதை எழுதினவன். எந்த இந்துவும் கோவிச்சுக்கல. ஒரு பிராஸ்டியூட், விபச்சாரம் செய்கிற ஒரு பெண்மணியை அந்த கேரக்டருக்கு நீ சீதான்னு பேர் வச்சிருக்கிறியே அப்படின்னு எந்த இந்துவும் கோவிச்சுக்கல அந்த கதையில. ஆனால் முகமது இடியட்ன்றதுல முகமதுவை பத்தி கோவிச்சுக்கிட்டான். அந்த பத்திரிகை மறுநாள் மன்னிப்பு கேட்டாங்க. ராமகிருஷ்ணகிட்டே அந்த பத்திரிகையை கூப்பிட்டு நீ பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை வெளியிட்டதுக்கு மன்னிப்பு கேட்டு அந்த சண்டே எடிஷன் எதெல்லாம் போகலையோ அதெல்லாம் திரும்ப பெற்றுக் கொண்டது அந்த பத்திரிகை டெக்கான் ஹெரால்டு. எப்படியெல்லாம் நாட்டில் நடக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்? இதெல்லாம் தவறு என்று நான் சொல்லவில்லை. உணர்வுள்ள சமுதாயம் இப்படித்தான் ரியாக்ட் பண்ணும். ஹிந்து இதுவரை தான் ஹிந்துவாக ரியாக்ட் செய்ததில்லை என்பதுதான் என்பது வருத்தமே தவிர ஹிந்துவுக்கு ரியாக்ட் பண்ண தெரியாது என்பது வருத்தம் இல்லை. அதிர்ஷ்டவசமாக தமிழ்நாட்டில் RSS, இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத், BJP எல்லாம் வந்த பிறகு ஹிந்துவும் கூட ஹிந்துவாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான் என்பதை நாம் காண்பித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ரியாக்ட் பண்ணணும், அப்பதான் தெரியும். காவல்துறைக்கு எப்படி தெரியும்? ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? மனம் வலிக்குதுன்னு எப்படி தெரியும்? நான் காயப்படுகிறேன் என்பது எப்படி தெரியும் போலீஸுக்கு? அப்பதான் அவனுக்கு அது புரியும். இல்லைன்னா அது தெரிய வராது. நீங்க பாத்தீங்கன்னா உள்ளூர்ல என்னவெல்லாம் அராஜக செயல் நடந்து கொண்டிருக்கிறது. வள்ளலார் பெருமானார் அவர்கள், வள்ளலார் பெருமானாருக்கு இருக்கின்ற அந்த சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைமை பீடத்தை வள்ளலார் பெருமான் அவர்கள் இருக்கின்ற காலத்திலே முன்னாடி குளங்கூட வெட்டக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தினார். ஏனென்றால் அங்கு அந்த இந்த சாலையானது முழுமையாக கிட்டத்தட்ட 110 ஏக்கர் இருக்கு. மக்களுடைய பயன்பாட்டிற்கு அது திறந்த வெளியாக பராமரிக்கப்பட வேண்டும்னு அங்க போய் சர்வதேச மையம் கட்டுறேன்னு நம்ம யாரா அவர் பேரு சேகர் பாபுவோ அல்லேலியா பாபுவோ நீங்க என்ன பேர் சொல்லி அழைக்கணும்னு விரும்புறீங்களோ அந்த பேர் சொல்லி அழைக்கலாம். இந்த அல்லேலியா பாபு கூட்டம் போய் அந்த இடத்துல நாங்க கட்டடம் கட்டுறோம் சர்வதேச மையம்னு. ஏன் வேற இடத்துல கட்டினா என்ன? நமக்கு சர்வதேச மையம் கட்டுறதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் வள்ளலார்களுடைய விருப்பத்துக்கு விரோதமாக கட்டப்படுது. என்ன காரணம்? நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சமீபத்துல
நான் திருச்செந்தூருக்கு போயிருந்தேன். எப்படியும் 2 மாசத்துக்கு ஒரு தடவை திருச்செந்தூர் போறதுங்கிறது என் பழக்கம். முருகப்பெருமானை தரிசித்து அருளாசியை பெறுவதற்காக. நீங்க அங்க போனீங்கன்னா இப்பதான் கும்பாபிஷேகம் நடந்து 4 மாசம் ஆகுது. யார் பணத்துல நடந்தது கும்பாபிஷேகம்? ஆன்மீக கொடையாளர் திரு சிவநாடார் அவர்கள் 200 கோடி கொடுத்தார்கள். மீதி 106 கோடி மக்களுடைய காணிக்கை உண்டியல் பணம் அதுல கட்டப்பட்டிருக்கு. நீங்க போய் பாருங்க. ஹெச் ராஜா சொல்றான்னு கேட்டுட்டு இருக்க வேண்டாம். ராஜா உண்மையை தான் பேசுவாங்கிற நம்பிக்கை உங்க எல்லாருக்கும் உண்டு. இருந்தாலும் நீங்க அங்க போனா பயணி அங்க வர்ற பக்தர்கள் கார் நிறுத்துறதுக்கான பார்க்கிங் இருக்கு. அங்க என் வண்டியை டிரைவர் நிறுத்தினார். காலை கீழே வச்சா 1 முழம் ஆழத்துக்கு கால் கீழே போகுது. நீங்க பாத்தீங்கன்னா சரி இங்க மாத்தன இருக்கான்னு ஒரு 50 அடியில பார்த்தா அங்க பெரிய பள்ளம். காரணம் என்ன? சிமெண்ட் போட்டு கட்டி இருந்தா அது கான்கிரீட் பிளாக்ல கட்டினது, அது நிற்கும். நீ போடுறது பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக மணலை போட்டு கட்டினீங்கன்னா எப்படிடா நிற்கும்? எப்படி நிற்கும்? அந்த மாதிரியாக இவர்கள், அதுவும் அறநிலைத்துறை முழுவதும், நான் இந்த மாதிரி பேசினேங்கிறதுக்காக அறநிலைத்துறை அதிகாரிகள் மட்டும் என் மேல கொடுத்திருக்கிற வழக்கு எவ்வளவு தெரியுமா? 40 வழக்குகள். நான் அதான் பார்த்தேன் அந்த செக்ஷன்லாம். எதுலயும் தூக்கு தண்டனைன்னு இல்லை. அப்புறம் என்ன? ஜெயில இருந்தாலும் நம்ம இறைப்பணி நடக்கத்தானே செய்யும். நம்ம அதுக்காகத்தானே பிறந்திருக்கோம். ஆனால் இந்த அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில எல்லாமே சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். 40% வரை லஞ்சம் வாங்கிறதாக மக்கள் கூறுகிறார்கள். அதனால இங்கேயும் வள்ளலார் பெருமானுடைய அந்த என்ன சாலை சர்வதேச மையம் அமைப்பதாக கூறி இவர்கள் வள்ளலாருடைய விருப்பத்திற்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரியா மக்களே, முதல் தூக்கி எறியப்பட வேண்டிய முதல் நபர் நான் சொன்னதுக்கு காரணம், ஏன் கொளத்தூர் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது செகண்டா வச்சுப்போம். கொளத்தூர் தொகுதியில தோற்கடிக்கப்பட வேண்டியது, சேப்பாக் திருவல்லிக்கேணி 3rd, அந்த மாதிரிதான் வச்சு நாம இப்ப செயல்பட்டாகணும். இங்க ஏன் சொல்றேன்னு சொன்னா, நீங்க சமீபத்திலே மிகப்பெரிய அளவுல மழை, அதுவும் இப்ப நீங்க பார்த்தா பருவமழை பருவ காலத்திலே வருவதை விட இங்கு விவசாயிகள் உற்பத்தி செய்த, அவர்கள் வியர்வை சிந்தி, ரத்தத்தை வியர்வையாக சிந்தி விவசாயி உற்பத்தி செய்த நெல்லை வாங்குவதற்கு இந்த அரசாங்கத்திற்கு துப்பில்லை. அதுக்கு நம்ம விவசாய மந்திரி, நீங்க பார்த்தா இங்க நான் போய் பார்த்தேன், அவங்க செயல் திட்டங்களை பார்த்தா அவர் விவசாய மந்திரி என்று அழைக்க வேண்டாம், இன்றையிலிருந்து அவரை விஷம் பரப்பும் மந்திரி அப்படி நாம சொல்றோம். அந்த மாதிரியாக மிக மோசமான ஒரு அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், நம்மளுடைய வாக்குகளை பெறுவதற்கு அருகதையற்ற ஒரு நபர். அவர் என்ன சொல்றாரு? விவசாயிகள் போன தடவை குறுவைக்கு விதைத்த நிலப்பரப்பை விட 2 பங்கு இடத்திலே அவர்கள் விதை விட்டுட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் தானே? 2 பங்கு நிலப்பரப்புல விவசாயிகள் குறுவை நட்டிருக்காங்கன்னா, நான் கேட்கிறேன் மிஸ்டர் MRK பன்னீர்செல்வம் அவர்களே, நெல்லு விதைச்ச மறுநாள் அறுவடைக்கு வருமா? குறைஞ்சது 120 நாளாவது ஆகுமா இல்லையா? குறுவை நெல்லா இருந்தாலும், சம்பா நெல்லா இருந்தா 150 நாள் 160 நாள் ஆகும். அப்போ இந்த அரசாங்கம் MRK பன்னீர்செல்வம் எதுக்கு இருக்கார் அமைச்சரா? விவசாயி விதைச்சிட்டு 110 நாள் 120 நாள் கழிச்சுதானே அறுவடை பண்றான். அந்த 120 நாள் நீங்க என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்? ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசாங்கம் மக்கள் பணத்தை மூட்டை கட்டுறதையே வேலையா பார்த்தீங்க. விவசாயி கொண்டு வர நெல்லு மூட்டைய மழையில் நனைய விடுறீங்களே மகா பாவிகளே! விவசாயி உற்பத்தி செய்த நெல்லை நீங்கள் வாங்கல, அது மழையில இருக்கு. ஆனா மத்திய அரசாங்கம் விவசாயிகளுடைய நெல்லை வாங்கினா அந்த ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ல வாங்கறத பத்திரப்படுத்தி வைப்பதற்காக நெல் கிடங்குகளுக்காக 300 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு. அந்த 300 கோடி யார் வயிற்றுக்கு போச்சு?
இதுக்கு வெள்ளை அறிக்கை வேணும்னு பாரதிய ஜனதா கட்சி கேட்டா நமக்கு பயமா இருக்கு. ஏன்னா முட்டா பசங்க ஆட்சியில நீங்க வெள்ளை அறிக்கைன்னு கேட்டீங்கன்னா அவன் வெறுங்கடுதாசா தர்றான். இப்படி தந்தானா இல்லையா? யாரா அவருக்கு பேரு நம்ம பாலு மகன் டிஆர்வி ராஜாவா, அவரு வெள்ளை அறிக்கைன்னு பத்திரிகையாளர் கூட்டத்துல, அதாவது விவரம் தெரியாத இடத்துல பேசல, பத்திரிகையாளர் கூட்டத்துல இந்தோ இருக்கு வெள்ளை அறிக்கைங்கிறாரு. இந்த முட்டாள்கள்ட்ட நாம வெள்ளை அறிக்கை ஒண்ணு கேட்கவில்லை, பயமா இருக்கு. அவ்வளவு மோசமான ஆட்சி, பொறுப்பற்ற நபர்கள் ஆட்சியிலே இருக்கிறார்கள்.